செஞ்சீங்களா? இப்ப நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டே வர்றேன், நீங்கள் கவனித்துக் கொண்டே வாருங்கள். அல்லாஹ் அருள் புரிந்தால் அதை நீங்களும் நடைமுறைப்படுத்தி நானும் நடைமுறைப்படுத்தினால் இந்த ரமலானை நாம் மிகச்சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக. முதலில் சஹர். ரெண்டு மாதிரியான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, கடுமையாக சஹரை சாப்பிட்டு விட்டு முட்டை 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 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கே எந்திரிச்சு போக முடியாத நிலைமைக்கு ஆகி அப்படியே படுத்து தூங்கிடுறான் ஒரு சில பேர். இல்ல ஃபஜ்ரை வந்து அப்படியே ஒரு வீட்லயே தொழுதுட்டு அப்படியே தூங்கிடுறான். இது ஒரு கோஷ்டி. இன்றைக்கு பெரும்பான்மையாக என்ன ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்குன்னு சொன்னா, சஹருக்கே எழுந்திருக்காமல் தங்களுடைய நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர். அப்படியே பிடிச்சுக்கலாம். நிறைய பேர் இருக்கா சஹரை வந்து சரியா எழுந்திருச்சு செய்யாம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், இன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கா, சஹர்ல பரக்கத் இருக்கு, அதனால நீங்க சஹர் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப முதல் விஷயம் என்னன்னா சஹர் செய்ய வேண்டும். இரண்டாவது, சுன்னத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சஹர் செய்ய. இரண்டாவது, சுன்னத்தான தொழுகை. நிறைய பேர் தொழுவாளிகளா இருப்போம், ஆனால் கடமையை மட்டும் நிறைவேற்றி வரக்கூடியவர்களாக இருப்போம், சுன்னத்துகள் மீது கவனம் இல்லாதவர்களாக இருப்போம். இந்த நோன்பு மாதத்தில் சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இரவு தொழுகைகள். நீங்க நிறைய பேர் என்னன்னா, நான் வீட்டுக்கு போய் ஃபஜ்ருக்கு முன்னால எந்திரிச்சு தொழுதுக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் தொழுவதே கிடையாது. இந்த இரவு நேர தொழுகைகள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் இந்த ரமலானிலே இரவிலே நின்று வணங்குவாரோ அவருக்கு முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். மொத்தம் எத்தனை சொல்லிருக்கேன்? எத்தனை? என்னென்ன? ஒன்னு சஹர் செய்யணும், இரண்டாவது சுன்னத்தான தொழுகைகளை தொழணும், மூணாவது இரவு தொழுகைகளை கவனம் செலுத்த வேண்டும், மூன்று. நான்காவது, குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் எடுப்பாங்க, இப்பதான் எடுப்பாங்க, அங்க எங்கயாவது தூசி தட்டி வச்சிருப்பாங்க, எங்கயாவது தட்டி எடுத்து வா ரமலான் மாதம் வந்துருச்சு எடுங்க அப்படின்னாவது அட்லீஸ்ட் எடுப்பாங்க. அதையும் செய்யாதவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு சமூகத்திலே பெருகி விட்டார்கள். கேட்டா என் போன்ல குர்ஆன் இருக்கு நான் ஓதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அப்ப இந்த குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆனை ஓதுங்கள். புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆனை ஓதுங்க. அப்ப அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல எனக்கு அதை விட பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்னும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதுங்கள். 7 நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதுங்க, அதை விட கம்மியா ஓதாதீங்க. ஏன்னா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அழகிய முறையில் நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். அப்ப மொத்தம் எத்தனை விஷயம் ஆச்சு? 4 விஷயங்கள். ஒன்று, முறையான வகையில் சஹர் செய்ய வேண்டும். 2, சுன்னத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். 3வது, இரவு தொழுகைகளை பேண வேண்டும். 4வது, குர்ஆனை ஓத வேண்டும். 5வது, அதனுடைய நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அதனுடைய தமிழ் அர்த்தங்களை உணர்ந்து ஓத வேண்டும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒன்னு பொதுவா ஓதிட்டு போறது, இன்னொன்னு அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து ஓத வேண்டும். இது 5வது. 6வது, துஆவை திக்ரை அதிகப்படுத்த வேண்டும். துஆவை அதிகப்படுத்த வேண்டும் என்றால், ஒருத்தர் இருந்தாராம், ஒரு கிராமப்புறத்து அரபி இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், மஸ்ஜித்ல உட்கார்ந்து பயான் கேட்டு இருக்கும் போது இமாம் சொன்னாராம், நீங்க நோன்பு துறக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு துஆ கேக்குறீங்களோ, என்ன துஆ கேக்குறீங்களோ அது கண்டிப்பா கபூல் ஆகும், அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய துஆ கேளுங்க அப்படின்னாரு. இவரும் துஆ கேட்டு பார்த்துட்டு இப்ப இமாம்கிட்ட போய் கேட்டாரு, நான் தான் துஆ கேட்டேன் ஆனா கபூலே ஆகல அப்படி என்ன துஆ தான் நீங்க கேட்டீங்க அப்படி. என்னால நோன்பு அதிகமா வைக்க முடியல, நாளைக்கே நீ பெருநாளை கொடுத்துறியா அல்லான்னு கேட்டேன், ஆனா பெருநாள் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி துஆ ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு காலகட்டத்திலே இந்த துஆவை மறந்தவர்கள் நிறைய பேர். துஆ அல்லாஹ்ட்ட கையெத்தி கேட்கணும். சில பேர் வியாக்கியானம் தருகிறார்கள். என் கஷ்டம் என்ன அல்லாஹ்க்கு தெரியும், என் தேவைகள் என்ன அல்லாஹ்க்கு தெரியும், நான் ஏன் துஆ கேட்கணும்? ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் பெருமைக்கு சொந்தக்காரர், அல்லாஹ் உயர்வுக்கு சொந்தக்காரர். நீங்கள் அவனிடத்தில் மன்றாடி அழுது கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்துல நீங்களே பாருங்க, உலகத்துல சாதாரண ஆட்கள் என்ன அவனுக்கு கஷ்டமாமே என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு என்ன குறை மனுஷன் சொல்றான். சாதாரண மனுஷன் என்ன சொல்றான், என்கிட்ட கேட்கலையே, கேட்டா கொடுத்துருப்பேன் சொல்றான் மனுஷன். மனிதன் ஆணவத்தில் பேசுகிறான், அவன்கிட்ட என்ன தேவை, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, கேட்டா கொடுத்துருப்பேன். ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு ஆணவம் என்றால்
இவ்வளவு பெருமை என்றால் படைத்த அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அத்துஆ முகுல் இபாதா, அத்துஆ சிலாஹுல் மூமின். ஒரு மூமினுடைய ஆயுதம் துஆ, ஒரு மூமினுடைய ஆயுதம் துஆ. அந்த துஆவை கொண்டு you can make miracles happen. நீங்கள் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி காட்ட முடியும். துஆக்களின் மூலமாக தக்தீர்களை தலையிட, துஆ ரத்துல் கலா, துஆக்களின் மூலமாக தலையெழுத்துக்களை மாற்ற முடியும். துஆக்களின் மூலமாக பல விஷயங்களை மாற்ற முடியும். இன்றைக்கு உலகத்தில் பல பேர் போராடி கொண்டு மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள், மிகப்பெரிய உழைப்பை போடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஒட்டுமொத்த உலக சமூகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர். அவரை அல்லாஹ் ஒரு சோதனை கட்டத்துக்கு தள்ளுகிறார். அதுதான் பத்ர் போர்க்களம். அதுதான் பத்ர் போர்க்களம். இது பத்ரே ரமலான் மாசத்துல நடந்துச்சு. அந்த பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு என்ன தேவைன்னு அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேவைன்றது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு துண்டு போட்டுறாங்க, இப்படி கையை உயர்த்தி கேக்குறாங்க. அல்லாஹ் கையை தூக்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்டு 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 கையை உயர்த்துகிறார்கள். மேல போட்ட துண்டு கீழே விழுந்துருச்சு. மேல போட்ட துண்டு கீழே விழுந்துருச்சு. அப்படியே தூக்கி அவ்வளவு கேக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விடிந்த நேரம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி கேக்குறாங்க அல்லாஹ்ட்ட. அதுக்கு எப்படி கேட்கணும்னு சொல்றேன். அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் அஸபா லம் துஅபத். இத ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்னன்னா, அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கணும்? அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கணும்? யா அல்லாஹ், கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து செய், ரொம்ப வேதனையா இருக்கு, கொஞ்சம் ஏதாவது கொடு. இப்படி கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும், கொஞ்சம் பார்த்து என்னன்னு கொஞ்சம் சரி பண்ணி விடு. அடிக்கடி எல்லாம் வந்து சும்மா சும்மா துஆ கேக்குற மாதிரி வைக்காத, என்ன இருக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி விடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கான முறையை சொன்னார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முலிஹீன ஃபி துஆ. யார் அல்லாஹ்வை நிர்பந்திக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். துஆ எப்படி கேட்கணும்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் அஸபா லம் துஅபத். இறைவா, இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டாய். எப்படி துஆ? எனக்கு நீ உதவியை செய், எனக்கு நீ வெற்றியை கொடு, நீ தான் எங்களுக்கு வெற்றி தர வேண்டும். நீ தராவிட்டால் யார் தருவார்? நீ எங்களுக்கு வெற்றியை கொடு. அன்பிற்குரிய தாய்மார்களே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை அலங்கரிக்கும் தாய்மார்களே, உங்களிடத்திலே சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளை பேர் இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் உங்களுக்கு உதாரணமாக. அவர் சொன்னார், துஆ கேக்குறாங்க. எப்படி கேக்குறாரு? ரப்பி இன்னி வஹனல் அஸமு மின்னி. எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போய் விட்டன, வீக் ஆயிடுச்சு. My bones have gone weak. என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே தளர்ந்து போய் விட்டது, வஹனாய் போச்சு. ரப்பி இன்னி வஹனல் அஸமு மின்னி. என்னுடைய எலும்பெல்லாம் தளர்ந்து போயிருச்சு. வஷ்தஅல ரஅசு ஷைபா. என்னுடைய தலை, my hair is glittering. என்னுடைய தலை வெள்ளை முடிகளால் அப்படியே மின்னுது. அல்லாஹ் சொல்றாரு, என்னுடைய தலை வெள்ளை முடியால் மின்னுகிறது. என்னுடைய எலும்பு அப்படியே பலகீனமாக போய்விட்டது. வலம் அகு பிதுஆஇக ரப்பி ஷகியா. இருந்தும் உன்னிடத்திலே கேட்பதை விட்டு நான் நிராசையாக ஆக மாட்டேன், எனக்கு பிள்ளையை கொடு என்று கேட்டார். என்ன வயசு? 80 வயசு. 80 வயசு. வம்பராத்தி ஆகிர். என் மனைவி மலடி, என் மனைவி மலடி, பிள்ளையே பிறக்காது, எனக்கு எலும்பெல்லாம் வீக் ஆயிருச்சு, தலையெல்லாம் மின்னுது, பிள்ளையை கொடு என்றார். அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்விடத்தில் நிர்பந்தித்து கேட்டு பாருங்கள், இறைவா, என் கணவர் மிகச்சரியான முறையில் தொழச் செல்வதில்லை, என் கணவர் ஒழுங்கீனமாக நடக்கிறார், என் கணவர் என்னை முறையாக நேசிப்பதில்லை, பிள்ளைகளை பராமரிப்பதில்லை, என் கணவரின் வாழ்க்கையில் பரக்கத்தில்லை. யாரிடத்தில் கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்கள் கேள்விகளை கேட்டு சலைவடையக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் எப்போது கேட்பீர்கள் என்று வல்ல அல்லாஹ் தயாராக நிற்கிறார். துஆவை கேளுங்கள். உலகத்தில் தான் அடிக்கடி கேட்டீங்கன்னா சலிச்சு போவான், எத்தனை வாட்டா கேட்ப அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேளுங்கள் 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 என்று தினந்தோறும் 7 வானத்திலிருந்து இறங்கி முதல் வானத்திற்கு வந்து கேட்கிறாங்க. ஹல் மின் சாயிலின் உஅதீலஹு. ஏம்பா, do you have any grievances? ஏதா கேட்க வேண்டியது இருக்குதா? சொல்லுங்க தரேன் என்று கேட்கக்கூடிய வல்ல அல்லாஹ்வை நாம், நம்மை இறைவன் என்று நம்பக்கூடிய நாம், தன்னுடைய அருளை அபிவிருத்தி அள்ளி தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கும் போது பிரார்த்தனைகளை தவற விடுபவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி, மிகப்பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படியே நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், போதும் போதும், நீங்கள் போதுமான வரைக்கும் அல்லாஹ்வை நிர்பந்தித்து விட்டீர்கள், இதுக்கு மேல ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி கேட்டுட்டே இருக்காங்க துஆ.
அந்த துஆவின் பரக்கத்து தான் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா? யா அல்லாஹ், இந்த ரமலானோடு எனக்கு முறையான இறையச்சத்தை கொடு, நான் உன்னை அஞ்சி வாழும் ஒரு வாழ்க்கையை கொடு, உன்னுடைய நேசத்திற்கான வாழ்க்கையை கொடு, என்னுடைய கடைசி வார்த்தைகளை நேர்மையான வார்த்தைகளாக மாற்று, என்னுடைய கடைசி வாழ்க்கையை என்னுடைய இறையச்சத்திற்கான வாழ்க்கையாக மாற்று. யா அல்லாஹ், இந்த ரமலானோடு என்னுடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு பெற வேண்டிய மாதம் இந்த மாதம். அப்போ அப்படி கேட்டால் எப்படி தருவான் அல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே கேட்டார்கள். அப்படி துஆ கேட்டு வந்தாங்க. வந்து தன்னுடைய மக்களை அழைத்து சொன்னார், ஏன்பா, ஒரு மிகப்பெரிய எதிரியை நாம் சந்திக்க போகிறோம். படையிலே, பலத்திலே, பராக்கிரமத்திலே, பின்புலத்திலே, ஆற்றலிலே, பரம்பரையிலே, பேரிலே, அந்தஸ்திலே, செல்வத்திலே, எல்லாத்திலையும் நம்மளோட பெரிய குரூப், நம்மளோட 3 மடங்கு படைபலத்திலே, எல்லா இடத்துலயும் they are completely well equipped, எல்லா இடத்துலயும் ஆயுதங்கள் இருக்கு, நம்மகிட்ட ஓட்ட உடசல் இருக்கு, நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா என்று கேட்டார். ஒவ்வொரு சஹாபாக்களும் வெளியே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றைய தினம் நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் மாதிரி எங்களை நினைச்சிட்டீங்களா? இதுஹப் அன்த வ ரப்புக வ காத்திலா வ இன்ன ஹாஹுனா காயிதுன் என்று சொன்னார்களே, நாங்கள் அப்படிப்பட்டவர் என்று நினைத்தீர்களா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் கையை காட்டி கடலுக்குள் இறங்குங்கள் என்று சொன்னாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் கடலுக்குள் இறங்கும் தோழர்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடைய கருத்தையும் கேட்டுவிட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு வெளியே வந்தார்கள். அல்லாஹ்வை சாட்சியாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த பிரார்த்தனை, அந்த துஆவுடைய வலிமை, துஆவை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கேட்டு பாருங்கள், அதனுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையின் முதல் போர், அல்லாஹ்விடத்தில் கேட்ட உதவி, அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை பார்த்து இறங்குவதற்குள் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களை அழைத்து களத்திலே இறங்கினார்கள். அத்தனை பேரையும் அடித்து தும்சப்படுத்தினார்கள் மலக்குமார்கள். அல்லாஹ் தன்னுடைய வானவர்களை இறக்கி உதவி செய்தான். துஆவின் பலம் அப்படிப்பட்டது, பிரார்த்தனை அப்படிப்பட்டது, பிரார்த்தனைக்கான ஆற்றல் அப்படிப்பட்டது. நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், என் கணவரின் வருமானம் 5000, இறைவா அதை 10,000 ஆக்கித்தா. அல்லாஹ்வை இழிவுபடுத்தி விட்டீர்களே, அல்லாஹ்வை இழிவுபடுத்தி விட்டீர்களே. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? அல்லாஹ், நாம் நினைக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் எது நடக்குமோ அதுதான் அல்லாஹ்விற்கும் நடக்குமா? அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவனா அல்லாஹ்? அல்லாஹ் காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவன், அல்லாஹ் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவன். 5000 சம்பாதிக்கும் கணவனை வைத்துக் கொண்டு கேளுங்கள், இறைவா எங்களுக்கு பல 100 கோடிகளை கொடு என்று கேளுங்கள், கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். உங்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்பிக்கை. ஒண்ணுமே இல்ல ரசூலுல்லாஹ், ஓட்ட உடசல், ஒண்ணுக்குமே உதவாத கத்தி, 2-3 கேடயம், பலகீனமான ஒட்டகங்கள், இதை வைத்து சபையில போட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், நீ தான் கொடுக்கணும், நீ கொடுக்கலனா இந்த கூட்டம் அழிஞ்சிடும், நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையின் வலிமையை எப்படி பார்த்தார்கள் சஹாபாக்கள்? எதிரி சொன்னான், ஒரு ஃபீபிளான ஒரு சஹாபி ஒரு பலம் பொருந்திய குறைஷியை சங்கிலில கட்டி எடுத்துட்டு போறார். அப்ப அவர் சொல்றார், நிச்சயமா இவர் என்ன அடிக்கல, வெண்மை நிறம் கொண்ட ஒரு மனிதர் உயர்ந்த வாளை வைத்திருந்தார், ஒரு அடி அடித்தார், சுருண்டு விழுந்தேன், என்னை கட்டியவர் கையில் கொடுத்தார். யார் அவர்? அல்லாஹ் வானவர்களை இறக்கிறான். அல்லாஹ்வை நம்புங்கள். இந்த ரமலானிலே துஆக்களை, திக்ருகளை அதிகப்படுத்துங்கள், துஆக்களை அதிகப்படுத்துங்கள். இந்த ரமலானில் இறைவா, இதுவரை சென்றாகிவிட்டது. நான் மீண்டும் சொல்கிறேன், யாருக்கு அல்லாஹ் எப்போது மௌத் வைத்திருப்பான் என்று தெரியாது, எப்ப இந்த காலம் முடியும்லாம் உறுதியா தெரியாது. இந்த கொரோனாலாம் வந்துச்சு, பார்க்காததெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? எப்படி புரட்டி போட்டுருச்சு. ஒரு கொரோனா மாதிரி ஒன்று யாருக்கும் வந்துடக்கூடாது, ஒரு பேசிக் சொல்றேன், ஒரு கொரோனா மாதிரி ஒரு டொரோனா இல்லாம போயிருமோ, ஒரு மொரோனா இல்லாம போயிருமோ, அல்லா எது எப்ப யாருக்கு வரும் என்ன தெரியும்? காரணம் இட்ஸ் ஜஸ்ட் a reason, அவ்வளவுதான். யாருக்கு எப்ப எந்த முடிவு எல்லாம் வைத்திருக்கிறான்னு தெரியாது. இந்த ரமலான் நம்மை அடைய வைத்தால் இதுதான் நம்முடைய கடைசி ரமலான் என்று நினைக்கிறேன். ஏன் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எந்த மரணத்தை கண்டு அஞ்சு ஓடுகிறீர்களோ, நீங்கள் எந்த மரணம் உங்களுக்கு வந்து விடாது என்று நினைக்கிறீர்களோ. ஒரு 15 வயசு பையனை கூப்பிட்டு, ஏம்பா நீ மரணத்துக்கு தயாரா என்று கேட்டால் என்ன சொல்லுவான்? ஒரு 15 வயசு பையனை கூப்பிட்டு நீ மரணத்துக்கு தயாரான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? எங்க கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? வயசு 15 வயசு பையன், நான் என்ன போய் மரணத்துக்கு தயாரான்னு கேட்கிறேன்? எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் காட்சி ஆகல, அதுக்குள்ள மரணத்துக்கு தயாரான்னு கேட்கிறீங்க. சரி, அவனுக்கே கல்யாணம் ஆயிட்ட பிறகு கேளுங்க, ஏப்பா அன்னைக்கு கேட்கும்போது கல்யாணம் கூட ஆகலன்னு சொன்னீங்க, இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நீ மரணத்துக்கு தயாரான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ஏங்க இப்பதாங்க கல்யாணம் காட்சி முடிச்சிருக்கிறேன், ஒரு புள்ள குட்டி பெக்க வேணாமா அப்படின்னு சொல்லுவான்.
சரி, ஒரு புள்ள குட்டி எல்லாம் பெத்த பிறகு அப்ப அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இப்பதான் புள்ள குட்டி எல்லாம் பெத்துட்டு இப்ப நீ மரணத்துக்கு தயாரான கேட்ட என்ன சொல்லுவோம்? அந்த புள்ள குட்டி எல்லாம் படிக்க வைக்க வேண்டிய கடமை எனக்கு இல்லையா அப்படின்னு. சரி, அந்த புள்ள குட்டி நல்லா படிச்ச பிறகு கேட்ட என்ன சொல்லுவான்? என்ன அவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்கிறேன்? பாருங்க, கரெக்ட் தானே? அந்த புள்ள குட்டிக்கு கல்யாணம் காட்சி பார்க்க வேணாமா? சரி, இவன் பெத்த புள்ள குட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நீ மரணத்துக்கு தயாரான கேட்ட என்ன சொல்லுவான்? பேரம்பேத்தி எல்லாம் பார்க்க வேணாம், ஒரு ஆசை இருக்காதா? என்ன ஒரு அநியாயமா இருக்கு. சரி, பேரம்பேத்தில எடுத்த பிறகு கேளுங்க, பேரம்பேத்தி எடுத்துட்டு இப்ப தயாரான என்ன சொல்லுவான்? இல்ல கொள்ளு பேரல இவ்வளவு சீக்கிரம் வந்துருமா? பேரம்பேத்தி படிக்கணும்ல, அந்த பேரம்பேத்தி தவழ்றது ஓடுறது ஆடுறது படிக்கிறதெல்லாம் பார்க்க வேணாமா? சரிப்பா, அவங்க எல்லாம் ஆடிட்டாங்க, நல்லா முடிஞ்சு, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்ட, இப்ப என்ன அந்த பேரம்பேத்திகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பார்க்க வேணாமா? இப்ப பேரம்பேத்திக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் என்னப்பா வேற என்னங்க வாழ்க்கையில பெருசா இலக்கு இருக்க போகுது? அந்த பேரம்பேத்திகளுக்கு புள்ள பிறந்து அந்த கொள்ளு பேரம்பேத்தி தூக்கி இந்த தொழில போட்டான் அப்படியே சாஞ்சிரான். அதுக்கப்புறமே சாவறது ரெடியாவா நினைக்கிறீங்க? வான்ஸ் ஆர் டிசெப்டிவ் என்று சொல்வார்கள் எகனாமிக்ஸ்ல. இட் வில் கீப் ஆன் ரினியூவிங், டக்கு 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 டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எது நம்மிடம், ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இப்படி கபர்ஸ்தான்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு வரைஞ்சு காட்டுறான், இப்படி ஒரு கட்டம், இப்படி ஒரு கட்டம் ரசூலுல்லாஹ் வரைஞ்சு காட்டுறான், இப்படி போட்டு காட்டுறான், இப்படி இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு போற மாதிரி கோடு, இப்படி கோடு போட்டு காட்டுறான், கீழே வரைஞ்சு காட்டுறான். இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு இப்படி போறான். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதான் மனுஷன். இந்த கட்டம் இருக்குல்ல, இந்த கட்டம் இதான் மனுஷன். இந்த கட்டம் வந்து அவனுடைய இலக்கு, ஆசை. 2 வீடு 3 வீடு கட்டிட்டோம், 30 வீடு கட்டணும், இல்லன்னா 3 கோடி சம்பாரிச்சோம், 300 கோடி சம்பாதிக்கணும், இப்படி இலக்கு வச்சிருப்பான்ல. இது மனுஷன், இது அவனுடைய ஆசை. இதுதான் அவன் ஓடுறான், அப்படியே அந்த இலக்கு நோக்கி ஓடுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஆசை, அந்த மனிதனுடைய ஆசை, இந்த 2 கட்டத்துக்கு மட்டும் ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டாங்க. இந்த கோடு தான் மரணம். ஆனா அவனுக்கு அது தெரியாது, அவன் அதை யோசிக்க மாட்டான். நீங்கள் யாரை அழைத்து கேளுங்கள், நான் மரண வீட்டுக்கு செல்கிறேன், மௌத் வீட்டுக்கு போறேன். என் மனசு சொல்லுது, சரி நீ ஏன் பயப்படுற, உனக்கு இப்போதைக்கு மௌத்து கிடையாது சொல்லுதா இல்லையா? என் மனசு மரண வீட்டுக்கு சென்றால் சைத்தான் சொல்கிறான், நீ பயப்படாத, இதை பார்த்து நீ ஏன் பயப்படுற, உனக்கு இப்போதைக்கு மௌத்து கிடையாது, நீ தைரியமா சொல்கிறானா இல்லையா சைத்தான்? ஆனால் அல்லாஹ் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறான்? உன்னை எச்சரிக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன்பாக என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள். ஃபயகூலு ரப்பி இன்ன அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், சிறு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. நீங்கள் எந்த மரணத்தை கண்டு அஞ்சி ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீகும். மரண வீட்டிற்கு போய் நின்றாலும் இந்த மரணம் இப்போதைக்கு எனக்கு ஏன் வரப்போகிறது என்று நீங்கள் எந்த மரணத்தை கண்டு பாராமுகமாக இருக்கிறீர்களோ அது ஒரு நாள் உங்களை வந்தடைந்தே தீரும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பியுகும் பிமா குன்தும் தஅமலூன். பின்னர் மறைவானவற்றையும் நேர்மையானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ், நேரா செஞ்சீங்க அதையும் அல்லாஹ்வுக்கு தெரியும், மறைமுகமாக அரைக்கும் செய்தீர்கள் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த இரண்டையும் தெரிந்த அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். ஃபயுனப்பியுகும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் என்னென்னலாம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவான். அப்படிப்பட்ட நாள் மரணம். அந்த மரணம் உங்களை வந்தடைவதற்கு முன்பாக உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் ரமலான். அப்ப ரமலான்ல ஏன் துஆ கேட்கணும், எதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும்? முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்று, இறைவா என் மரணத்தை மிகச் சிறப்பானதாக ஆக்கி வை. தப்பே கிடையாது. எப்படி கேட்கணும்? இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு கல்யாண வீட்டுல பயான் பண்ண சொன்னாங்க. நான் பேசிக்கிட்டே சொன்னேன், யாருக்கு எப்ப மௌத்துன்னு தெரியாது. இறங்கணும்னே கேக்குறாங்க, நீங்க கல்யாண வீட்டுல போய் மௌத்தை பத்தி பேசுறீங்க அப்படி. மரணம் என்பது எல்லா நேரத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. மரணம் என்பது எல்லா நேரத்தையும் சிந்திச்சுட்டே இருக்கணும். இந்த நேரத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த ரமலானே நமக்கு கடைசியாக இருந்தால் நம்ம யோசிப்போம்ல, அடுத்த ரமலான் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் திருந்திக்கலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம். இந்த ரமலானையே அல்லாஹ் கடைசியாக வைத்திருந்தால் எப்படி நம்மை சீர்திருத்திக் கொள்ள போகிறோம், எப்படி நம்மை சரி செய்து கொள்ள போகிறோம்? துஆக்களை அதிகப்படுத்தணும். மொத்தம் எத்தனை சொல்லி இருக்கிறேன் இப்போ வரைக்கும்? என்னென்னலாம் சொல்லியிருக்கோம்?
சஹர் செய்வதும் சரியான முறையில் சஹர் செய்ய வேண்டும். இரண்டாவது சுன்னத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். மூன்றாவது இரவு தொழுகைகளை அதிகப்படுத்த வேண்டும். நான்காவது குர்ஆனை ஓத வேண்டும். ஐந்தாவது தர்ஜுமாவோடு ஓத வேண்டும். ஆறாவது துஆ திக்ர் செய்ய வேண்டும். திக்ருக்கான நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசியா நம்ம டைம் வச்சு காலை மாலை திக்ர்கள்லாம் ஓதியது எப்போது? ஒரு காலத்தில் சிறுவர்களாக இருக்கும்போது சொல்லியிருக்கலாம், காலையில ஒரு சுப்ஹானல்லாஹ் 100 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை, அல்லாஹ் அக்பர் ஒரு 100 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 100 முறை, ஒரு ஸலவாத் ஒரு 100 முறை. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், தஅவத்து ஸின்னூன் என்றால் என்னது? ஒரு ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन. தஅவத்து ஸின்னூன்னா என்னது? என்னங்க ஏற்பாட்டாளர்கள் சொன்னீங்க, எங்க ஊராளங்க பயங்கரமா பயான் கேட்டா அசரவே மாட்டாங்க. பயான் அசராம கேக்குறாங்க. ஆனா என்ன செய்தியை கொண்டு போனாங்க தெரியல. எத்தனை வருஷமா ரியல் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ். இத்தனை ஆண்டுகள் தஅவத்து ஸின்னூன் என்று ஒரு துஆ இருக்கிறது. புகாரியிலே முஸ்லிமிலே சொல்லப்பட்ட ஹதீஸ் இது. அந்த தஅவத்து ஸின்னூன் குர்ஆன்ல இருக்கு. தெரியுமா யாருக்காவது? யாருக்கு தெரியும் தெரியாதுங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு இல்ல, இப்படியான துஆக்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். துஆக்களை நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். தஅவத்து ஸின்னூன் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா சொல்லுவீங்களா? அப்போட இவங்க யாரும் வாய் திறக்க மாட்டேங்கறாங்களே, பாய்ஸ் எல்லாம் ஜென்ஸ் எல்லாம். உங்களை கேக்குறேன், சொன்னா சொல்லிடுவீங்களா? ஸின்னூன் என்றால் மீன் உடையவர். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய துஆ என்னது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுக்கு பேர் தான் தஅவத்து ஸின்னூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவத்து ஸின்னூன் இதா தஆ பிஹி அப்துன். இந்த தஅவத்து ஸின்னூனை ஓதி ஒருவன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால், இந்த ஸின்னூனுடைய துஆவை ஒருவன் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால், இல்லஸ்தஜாப லஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு பதில் தராமலே அல்லாஹ் விட மாட்டான். துஆ எப்படி கேட்கணும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னா, முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஆயிரம் ஏதோ ஒன்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? முதலில் இஹ்மிதில்லாஹ அலா மா ஹுவ அஹ்லுஹு, அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் அப்படி புகழ்ந்துறணும். அதற்கு அடுத்து ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழணும் துஆல. இரண்டாவது என்ன செய்யணும்? ஸலவாத். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கைகளை சிறப்பாக்கி தருவானாக. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை கொண்டு உங்களுடைய அடுத்த சந்ததியினரை மிகச்சிறப்பான இமாம்களாக, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த தலைவர்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. இம்மை மறுமையிலே மிகச்சிறந்த பரக்கத்தை அல்லாஹ் தருவானாக. முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ் புகழணும். இரண்டாவது ஸலவாத் ஓதணும். அப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஏதோ ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா ஸலவாத் ஓதிட்டு அதன் பிறகு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துஆ கேட்டா உங்களுடைய துஆவை அல்லாஹ் பதிலளிக்காமலே விட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத மாதிரி நிறைய துஆக்கள். சய்யிதுல் இஸ்திக்ஃபார்னா என்னது? சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, யாரும் வாய் திறக்கிற மாதிரி தெரியல, தெளிவா இருக்கிறாங்க. வந்தோமா பயான் பண்ணோமா போயிட்டே இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி அப்படி? அப்ப நம்ம என்ன செய்யணும்னு பாருங்க, ரமலான் வருது. இப்ப என்ன செய்யுங்கன்னா, இப்ப நான் ஒரு நம்ம இது ஒரு செக்லிஸ்ட். ரமலான்ல நம்ம செய்ய வேண்டிய செக்லிஸ்ட். என்னென்ன துஆக்களை மனனம் செய்திருக்கிறோம், குர்ஆன்ல உள்ள என்னென்ன துஆக்களை, குர்ஆன்ல எவ்வளவு துஆ அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க, என்னென்ன துஆக்கள் இருக்கிறது, என்னென்ன திக்ர்கள் இருக்கிறது. காலை மாலை சிம்பிளா நான் ஒரு ஐடியா சொல்றேன், இத நீங்க எழுதி வைத்து டெய்லி இத முடிச்சிட்டுமா அப்படின்னு ஃபாலோ பண்ணணும். அப்படிதான் ஒரு மாற்றம் நமக்குள்ள வரும். சும்மா இறையச்சம் ஒரு நியத் வச்சுக்கிட்டு போனோம்னா அப்படியே விழுந்துறாங்க. இந்த மாதிரி ஒரு கேம் பிளான், ஒரு ஷெட்யூல் வைக்கணும், செக்லிஸ்ட் வைக்கணும். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு துஆவை மனனம் செய்கிறோம் குர்ஆன்ல இருந்து. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இது ஒரு 100 முறை, காலைல ஒரு 100 முறை, சாயங்காலம் ஒரு 100 முறை, இப்படி ஓதி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி டெய்லி ஓதி அல்லாஹ்விடத்துல சொல்லணும். இப்படி அல்லாஹ்விடத்துல நினைவு கூற வேண்டும். அதே போல இப்ப எத்தனை ஆச்சு மொத்தம்?
7. துஆவும் திக்ரும் சேர்த்து ஒண்ணுதான் 6. இப்ப 7வதாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அதூபு ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. ஒரு நாளில் நான் 70 முறைக்கு மேலாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு நாளில் நான் 70 முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நம்ம இதில் யோசிச்சு பார்க்கணும். பாவங்களை விட்டு அப்பாற்பட்டு வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள் என்றால், எப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்றால், அதுலயும் நம்ம இப்ப ரமலான் மாதத்துல போறோம். ரமலான் மாதத்துல நுழைய போறோம். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு. நான் ஒரு எளிமையான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இப்ப யார் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைக்கிறான்? இப்ப யார் நரகத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் நரகத்தின் வாசல்களை மூடி வைக்கிறான்? என்ன மீனிங் அதுக்கு? சொர்க்கத்தின் பக்கமாக அழைக்கக்கூடிய அமல்களின் மீது அல்லாஹ் ஆர்வம் தருகிறார். நம்ம இயற்கையா ஒரு இன்ட்ரெஸ்ட் தர்றான். இங்கதான் நம்ம கவனிக்கணும். இந்த மாசத்துல கூட விடாப்புடியா பழைய ஸ்டைலையே கடைபிடிக்கிற ஆட்களை பத்தி நாம் என்ன சொல்ல? இந்த மாதத்தில் கூட அணைக்கப்படாத தொலைக்காட்சி பெட்டிகளை பற்றி நாம் என்ன சொல்ல? இந்த மாதத்தில் கூட அணைக்கப்படாத மொபைல் போன்களை பற்றி நாம் என்ன சொல்ல? இந்த மாதத்தில் கூட வைக்கப்படாத இசைக்கருவிகளை பற்றி நாம் என்ன சொல்ல? இந்த மாதத்தில் கூட செய்யப்படாத பேசும்போது சொன்னாங்க, டெய்லி இங்க இருந்து ஏதோ டீ குடிக்கிறதுக்கு எங்கேயோ போவீங்களாமே பாய்ஸ்லாம், இங்க உள்ள பசங்க எல்லாம் எந்த ஊருக்கு? திட்டச்சேரிக்கு கை தூக்குறாரு. நான் போவேன். டீ குடிக்க கிளம்பி போவீங்களாமே? பரக்கத்தான நேரம். தயவு செய்து சொல்கிறேன், மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் இருக்கணும். ஆனால் இந்த மாதம் அருள் பொருந்திய முத்து போன்ற மாதம். இந்த இரவுகளை வீணடிக்காதீர்கள் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே. ஒரு கால் நாம் மரணம் அடைந்து விட்டால், இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டால், அல்லாஹ்வுடைய சபைக்கு சென்று விட்டால், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் கூட நான் திரும்பி விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால், ஒரு கால் இதை நமக்கு அல்லாஹ் இறுதியான ரமலானாக வைத்திருந்தால், ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருத்தன் இது அடிக்கடி நான் இந்த சம்பவம் உண்மை சம்பவம் என்பதால், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு உண்மை சம்பவம் என்பதால் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவரிடத்துல அவர் ஒருத்தனை ஒரு பையனை போய், நீ தொழுகைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவனை, நீ தொழுகைக்கு வாப்பா, இந்த ஒரு முஸ்லீம்லாம் ஒரு கேங்கா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீ தொழுகைக்கு வா தம்பி அப்படின்னு அவர் கூப்பிட்டார். அப்படி கூப்பிடும் போது அந்த பையன் அப்படியா பாய் அப்படின்னு இவர்கிட்ட கேலியா ஏதோ பேசியிருக்காரு. அப்ப அந்த தொழுகைக்கு கூப்பிட்ட அந்த நபர் சொல்லியிருக்காரு, இப்ப இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க கபருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன சொன்னாரு? உங்க கபருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், நீங்க கண்டிப்பா தொழுகைக்கு வாங்க. அப்ப எல்லாரும் கூடி இருந்த சபையில இவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த தம்பி, கஃபூர் பைக்ல நான் பதில் சொல்லிக்கிறேன், கஃபூர் பைக்ல நான் பதில் சொல்லிக்கிறேன் நக்கலா சொல்லியிருக்காரு. அப்ப அவர் இந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னார். இது அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு உண்மை. என்கிட்ட சொன்னாரு சொல்லி சொன்னாரு. எல்லாரும் சபையில இருந்தாங்க, எல்லாரும் கூடி இருந்தாங்க. அப்ப எல்லார்ட்டையும் வச்சு எல்லாரும் முன்னாலே வச்சு இந்த மாதிரி கஃபூர் பைக்ல நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு சங்கடமா போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு வெளியூருக்கு போயிட்டேன் ஒரு வேலையா. நான் வெளியூர்ல இருக்கும்போது எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது, போன் கால் வந்துச்சு. சொன்னாங்க, இந்த சொன்னார்ல கஃபூர் பைக் பதில் சொல்லிக்கிறேன், அவரு மது அருந்திய நிலையில் ஒரு ஏரிக்குள்ள குளிச்சிருக்காரு. குளிச்சு அதுக்குள்ளே மாட்டி மௌத்தா போயிட்டார். அப்ப நான் யோசித்தது ஒன்றுதான், இப்ப எந்த கஃபூர் பைக் பதில் சொல்லுவீங்க? என்ன மரணம் என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயமா? அவ்வளவு கேலியான ஒரு விஷயமா? அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்களை மரணம் வந்து அடைவதற்கு முன்பாக, உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை வந்து அடைவதற்கு முன்பாக, ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கான மரணம், உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம், உங்களுக்கு என்று விதிக்கப்பட்ட மரணம், ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கடுமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை வந்தடைந்தால், நீங்கள் நின்று கொண்டிருக்கும் நிலையில் மயங்கி விடுவீர்கள், நடந்து கொண்டிருக்கும் நிலையில் சுருண்டு விடுவீர்கள், பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் அப்படியே விடுவீர்கள். உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை வந்தடைவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிக்கிறார்கள். இந்த மரணம் எப்படிப்பட்டது? நீங்கள் நினைக்கலாம் நான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று. ஒரு ஏழையை விட்டுவிட்டு ஒரு செல்வந்தனை அழைத்து செல்லும், ஒரு பழுத்த கிழத்தை விட்டுவிட்டு ஒரு பச்சிளம் குழந்தையை அள்ளி செல்லும்,
ஒரு ஆண்டானை விட்டுவிட்டு, ஒரு அடிமையை விட்டுவிட்டு ஒரு ஆண்டானை அழைத்து செல்லும். இந்த மரணத்திற்கு வயது வரம்புகள் தெரியாது, இந்த மரணத்திற்கு அதிகார மட்டங்கள் புரியாது, இந்த மரணத்திற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தெரியாது. அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் not even a fraction of second, ஒரே ஒரு வினாடியில் குறைவு கூட முந்தாது பிந்தாது. மிக துல்லியமான முறையில் உங்களுடைய உயிரில், உங்களுடைய உடலில் இருந்து உங்களுக்கான உயிர் பறிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய செய்தி, இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. மரணம் உங்களை வந்தடைவதற்கு முன்பாக உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த ரமலான் மாதம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் மாதங்களில் மிக அற்புதமான மாதம். இந்த மாதத்திலே அதிகம் அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் நம்மை அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற வேண்டும்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அவனை பார்ப்பதை போன்றோ அல்லது அவன் உங்களை பார்ப்பதை போன்றோ அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அப்படிதான் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து உங்களுடைய பாவங்களை கேட்க வேண்டும். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தக்பீர் கட்டி நின்று, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் கட்டி நின்று தொழுகிறார்கள். அப்படி தொழும் போது நஸ்மஉ மின் சத்ரிஹி சௌத ரனீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழுவார்கள். அப்படி தக்பீர் கட்டி தொழுதால் நஸ்மஉ மின் சத்ரிஹி சௌத ரனீன், ரீங்காரமிடக்கூடிய வண்டின் சத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சுக்குள்ள அப்படியே ஒரு வண்டு ரீங்காரமிட்டா எப்படி இருக்கும் சவுண்ட், அப்படியே கர் 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 என்று சத்தம். சௌத மிர்ஜல், கொதிக்கின்ற சட்டியின் சத்தம், கத 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 கதன்னு சத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 70 முறைக்கு மேலாக, அதான் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உத்தமராயிட்டே நீங்கள், எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டவராயிட்டே நீங்கள், நீங்கள் ஏன் அல்லாஹ்வை இப்படி வணங்குகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய வார்த்தை சொன்னார்கள், யா ஆயிஷா, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியானாக நான் மாற வேண்டாமா என்று கேட்பார். நம்மலாம் நன்றி உள்ள அடியாரா? நியாயமா சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நன்றியாவா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு உலகத்தில் சோமாலியாவில் பலஸ்தீனத்துல பாருங்க, ரமலான் வந்துருச்சு, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த மக்களை. ரமலான் வந்தாலே போரை ஆரம்பிப்பான், குண்டுமலை பொழிய பொழிய நோன்பு வைப்பார்கள். சோமாலியாவிலே சஹருக்கு என்ன, இஃப்தாருக்கு என்ன, ஒரு ஆலிமிடத்துல கேட்ட அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸா போச்சு. லைவ்ல ஒரு பையன் போன் பண்ணி கேக்குறான், சஹருக்கு எதுவுமே சாப்பிடாம நோன்பு வச்சா அது கூடுமான்னு கேக்குறான். அந்த ஆலிம் பாட்டுக்கு ஏதோ தெரியாம சொல்றாரு, இல்லப்பா சஹருக்கெல்லாம் சாப்பிடாம இருக்க கூடாது, அது நீ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னு. அப்ப உடனே அந்த பையன் சொல்றான், நாங்க இந்த மாதிரி சோமாலியா சைடுல ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து பேசுறோம், சாப்பிடறதுக்கு உணவே இல்ல, அந்த நிலையில் கூட நாங்க வந்து கண்டிப்பா சாப்பிட்டு ஆகணுமான்னு. அந்த கேள்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த கேள்விக்கு பதில் சொன்ன அந்த ஆலிம் அப்படியே நேரலையில் குலுங்கி குலுங்கி அழுத காட்சியை பார்த்து உலகமே அழுததே. அன்பிற்கினிய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை எவ்வளவு செழிப்பாக வைத்திருக்கிறான். அருந்துவதற்கு உணவில்லாத மக்கள் நோன்பு நோக்கிறார்கள், உணவு திறப்பதற்கு உணவில்லாத மக்கள் நோன்பு நோக்கிறார்கள், தங்குவதற்கு வசதி இல்லாத மக்கள் நோன்பு நோக்கிறார்கள், பாதுகாப்பாக வாழ முடியாத மக்கள் குண்டுமலை பொழிய பொழிய நோன்பு வைக்கிறார்கள், நோன்பு வைத்த நிலையை செய்தாகி செல்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்தானே, நிம்மதியாக உறங்கி நல்ல முறையில் உண்டு நிம்மதியான முறையில் உறவினர்களை சந்தித்து நோன்பு நோக்கிறோமே, அல்லாஹ்விற்கு நாம் கொஞ்சமாவது நன்றி உள்ள அடியாராக இருந்தால் இந்த நோன்பிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை கேட்டே தீருவோம், நிச்சயமாக கேட்போம். எழுதி வையுங்கள், ஒரு நாளைக்கு காலையில் 100 இஸ்திக்ஃபார், சாயங்காலத்தில் 100 இஸ்திக்ஃபார். யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னி. நீங்கள் பாவி இல்லையா? சைத்தான் என்ன உள்ளத்தில் கொடுத்தான், உன்கிட்ட என்ன பாவம் இருக்கு, நீ எதுக்கு நீ பாவ மன்னிப்பு கேட்கணும்? சைத்தான் சொல்றான், நீ என்ன அப்படி பாவம் பண்ணிட்ட, உனக்கு எதுக்கு இஸ்திக்ஃபார்? சைத்தான் சொல்றான், காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை எவ்வளவு பாவங்கள். ஆனால் நன்றி கெட்ட இந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன யோசனைனா, என்ன நீ பாவம் பண்ணிட்ட, என்ன பெரிய பாவம் பண்ணிட்ட, நீ போய் எதுக்கு அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் பண்ணணும்? நிறைய பேருடைய பாவங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல கொஞ்சம் பேர் சுத்துறா, இவெல்லாம் அயோக்கியம் பாவம், அவன்லாம் யாரு, அவனுடைய பாவம் செஞ்சான், அவனுடைய திரையை எல்லாம் ஓபன் பண்ணி காட்டிட்டான் உலகத்துக்கு. ஆனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் இப்படி மறைச்சு வச்சிருக்கிறான், ஏதோ அல்லாஹ் கிருபை பண்ணி இப்படி மறைச்சு வச்சிருக்கிறான். நம்ம எல்லாம் நல்லவங்கன்னு சுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் யாருக்கு தெரியும்? படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும். சொல்லுங்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த அசிங்கத்தை செய்தேன், இந்த அருவருப்பை செய்தேன், இந்த அநியாயத்தை செய்தேன், உனக்கு மட்டும்தான் தெரியும் இறைவா, என்னை மன்னித்து விட இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி கேளுங்கள். அற்புதமான ரமலான் மாதம் வருகிறது. யார் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி விழுந்து
அதன் மூலமாக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பெறவில்லையோ அவன் நாசமாகி போவான். ரமலான் மாதம் அவ்வளவு அற்புதமான மாதம். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யாருக்கும் தராத வாய்ப்புகளை உலகத்தில் பல முஸ்லிம்கள் அனுபவிக்கும் சோதனைகளுக்கு மத்தியிலே நல்ல நிறைக்கு அல்லாஹ் நம்மை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். மொத்தம் எத்தனாச்சு? 7. 8வதாக இன்னும் நிறைய இருந்தாலும் 8 விஷயங்கள் கிறிஸ்பான விஷயங்கள். 8வதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 8வதாக நிறைய சதக்கா செய்யுங்கள். நோன்பு மாதத்திலே வேகமாக வீசுகின்ற காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய சதக்கா செய்வார். உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். சதக்கா என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சதக்காவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா. நீங்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு நரகத்தை விட்டு பயப்படணும் நீங்க அப்படின்னா, உங்களிடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பழம், அந்த ஒரு பேரிச்சம்பழம் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கும் மட்டுமே. அதை அப்படி பிச்சு ஒரு பாதியை சதக்கா பண்ணிட்டு, யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு காப்பாத்து என்று கேட்க சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளவு முக்கியமானது இந்த சதக்காவுடைய பவர். அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு 7 தங்க காசு அவனுடைய கடைசி நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதரின் கடைசி காலகட்டத்தில், அதாவது நாளைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் உயிரோடு இல்லை. நாளைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் உயிரோடு இல்லை. அந்த கடைசி நேரம் ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு 7 தங்க காசுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வருகிறது. 7 தங்க காசுகள் வருகிறது. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து, யா ஆயிஷா இபஅசி பிஸ்ஸஹபி இலா அலி, அந்த தங்க காசுகளை அலியிடம் கொடுத்து சதக்கா செய்ய சொல் என்று சொல்றாங்க. 7 தங்க காசு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நான் அலியை கூப்பிடலான்னு போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தின் அந்த சக்கராத் காலத்து வேதனையில என்ன பண்ணுவாங்கன்னா மயங்கி விழுந்துருவாங்க. நான் உடனே ரசூலுல்லாஹ்வை எடுத்து தண்ணி சூடா இருக்கும் அவங்கள தண்ணி எல்லாம் தெளிச்சு அவங்கள நினைவுக்கு கொண்டு வந்து அப்படியே இது பண்ணா, அந்த நினைவு திரும்பியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா ஆயிஷா இபஅதி பிஸ்ஸஹபி இலா அலி, அலியிடத்திலே கொடுத்து இந்த தங்க காசுகளை தர்மம் செய்ய சொல்வேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் மீண்டும் எழுந்து பார்த்து திரும்ப ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்துருவாங்க. இந்த கடைசி காலகட்டம், கடைசி நேரம், மீண்டும் மயங்கி விழுந்துருவாங்க. கடைசியா இப்படி நடந்துகிட்டே இருந்தாலும் நான் கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து அதை கொடுத்து விடாமலே தவிர ரசூலுல்லாஹ் விடவே இல்லை. கொடுத்து முடிச்சிட்டு மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு சொல்கிறேன், மறுநாள் இந்த உலகை விட்டு அல்லாஹ்வுடைய பிரிந்து விட்டார். கடைசி நேரத்தில் ஒரு 7 தங்க காசுகள் வந்தால் கூட அதை கண்டிப்பா சதக்கா பண்ணிடுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை போயிட்டாங்க. மறுநாள் இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்ப ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய பணிப்பெண் சென்று பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு பணிப்பெண் பக்கத்து வீட்டுக்கு போய், இஹ்திலனா ஃபீ மிஸ்பாஹினா மின் உக்கத்திக ஸமன் ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத், எங்களுடைய இந்த விளக்கிலே சிறிதளவு கொஞ்சம் எண்ணெயை கடனாக கொடுங்கள். பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கடனா கொடுங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், முகம் தெரியல, வீட்டுக்குள்ள ஒரே இருட்டா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். எங்களுடைய வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, ஒரு சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்களேன். யார் கேட்கிறார்? நுஸிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயரை கேட்டால் அவருடைய எதிரி 1 மாத கால தூரத்தில் இருந்தாலும் அவருடைய அச்சம் அவனுடைய அடிக்குலையை ஆட்டி எடுக்கும். அப்படிப்பட்ட பெருந்தலைவர். நீங்கள் உத்தரவிடுங்கள், ஊதுமலை உங்களுக்கு தங்கமாக தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய வாக்கை பெற்ற மிக பெரும் தலைவர். யாருடைய கண் அசைவிற்காக லட்சக்கணக்கான சஹாபாக்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்களோ அப்படிப்பட்ட தலைவர். Most famous men created arms, laws, empires and legislations, but not more than material powers which often crumbled away before their own eyes. But this man moved not only arms, laws and empires, but millions of people of the other inhabited world. And more than that, என்று அல்போன்சோ டி லா மார்டினஸ் தன்னுடைய புத்தகத்திலே மேற்கோள் காட்டக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று நாயகன், புரட்சியாளர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர் தன்னுடைய வாழ்நாளில் கடைசியில் தன்னுடைய வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லாத நிலையில் கூட தான தர்மங்களை செய்தார், கொடுத்தார். அப்படி கொடுத்துதான் he built an empire. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைத்தார்கள். இந்த சமூகம் சதக்காவிற்கு பெயர் போன சமூகம். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஷைத்தான் என்ன செய்கிறான்? அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. இன்னைக்கு வீட்ல அது ஒரு காலம், வீட்ல வந்து அந்த அது என்னது டிடிஎச் கனெக்ஷன் மாசம் எவ்வளவு கட்டுறீங்க? டிடிஎச்க்கு டிவி டிடிஎச்க்கு எவ்வளவு? சத்தியமா எனக்கு தெரியாதனால தான் கேக்குறேன். எனக்கு தெரியாதனால தான் கேக்குறேன். டிடிஎச்க்கு எவ்வளவு? 250யா 250? ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில் 50 ரூபாய் வாங்கிட்டு மாசம். அது 100 50 எவ்வளவு வேணாலும் நாம் கட்ட தயார். போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்டர்நெட் நிறைய வீடியோஸ், Facebook, Instagram பயங்கரமா நம்ம போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாசத்துக்கு 400 500 ஒரு ஆளுக்கு ஆகுது இல்லையா? 399 299 ஆஃபர் பேக்கேஜ். மாசம் 400 ஆனாலும் அது 500 ஆக்கினாலும் திடீரென்று எல்லாரோட இன்டர்நெட் சேவையை நிறுத்திட்டு நீங்க ஒரு ஆளுக்கு மாசம் 10,000 ரூபாய் கட்டாதான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாலும் யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோம். அந்த கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அவ்வளவுக்கும் we are getting addicted to that. ஷைத்தான் சொல்கிறான் யஇதுகுமுல் ஃபக்ர். நீங்கள் ஒருத்தர் போறார் ரொம்ப ஒரு மனசு நிறைஞ்சிருச்சு, பள்ளிவாசலுக்கு ஏதாவது செய்யணும், தான தர்மம் செய்யணும்னு உட்கார்ந்திருக்காரு. பள்ளிவாசலுடைய பக்கெட் வருது. ஜும்மால கேக்குறாங்கல்ல, ஜும்மா வசூல் வருது பக்கெட். இப்படி கை விடுறாரு 500 ரூபாய். அதுக்கப்புறம் இப்படி தட்டுறாரு 200 ரூபாய். அப்புறம் இப்படி தட்டுறாரு. சைத்தான் சொல்றான், என்ன நீ ஜும்மாக்கெல்லாம் 500 ரூபாய் போட்டு இருந்தா ஆகுமா? சரி ஒரு 100 ரூபாய். திரும்ப சைத்தான் சொல்றான், எது 100 ரூபாவா? எல்லா வாரமும் ஒரு நாள் செய்ய முடியுமா? சரி ஒரு 50 ரூபாய். 50 ரூபாய் ரொம்ப ஓவர், தெரிஞ்சுக்க. மத்தவன பாரு, பக்கத்துல பாரு எவ்வளவு போடுறாங்க. இப்படி நீ கொடுத்துட்டு இருந்தா 7,000. அடுத்து கடைசியா என்ன செய்யறாரு? ஒரு 10 ரூபாய் எடுத்து போடுறவங்க போடாம வேடிக்கை பாக்குறவங்க இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல ஷைத்தான் என்ன செய்றான்? அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். நீ ஏழையாகி விடுவாய், அள்ளி அள்ளி கொடுக்கறியே, தான தர்மம் செய்றியே, ஏழையாயிருவே என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் தான் யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. நீங்கள் அசிங்கத்தை, அருவருப்பை, ஆபாசத்தை, வீண்விரயத்தை எவ்வளவு வேணா பெட்ரோல் ஃபில் பண்ணி எதையோ ஊருக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் பயணங்கள் காரணத்தோடு செய்யப்பட்டது. இன்னைக்கு டீ குடிக்கிறதுக்கு கேரளா ஊர்ல சொன்னாங்க, டீ குடிக்கிறதுக்கு 25 கிலோமீட்டர் போறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவன் இந்த டீ கடைக்காரன் எவ்வளவு திறமைசாலின்னு நான் பாக்குறேன். அவ்வளவு டேஸ்டா போறான் போல. 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி டீ குடிக்க போறான். ஷைத்தான் என்ன செய்றான்? யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. வீண்விரயம் செய், அசிங்கத்திற்கு செலவு செய், ஆபாசத்திற்கு செலவு செய், அநீதிக்கு செலவு செய், தாராளமா செய், ஒண்ணாவார். ஆனால் அல்லாஹ்வுக்காக நீ 10 ரூபாயை செலவு செய்தால் உன் கைகளுக்குள் வந்து பிடித்துக் கொள்கிறான். நீ ஏழை செய்யாத என்று அன்பிற்கினிய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே சொல்கிறேன். எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி தருவீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் ஸலா ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. நீங்கள் ஒரே ஒரு தானியத்தை போடுங்கள், உங்களுக்கு 700 மடங்கு தருகிறேன் என்கிறான். 700 டைம்ஸ். அல்லாஹ் பரக்கத் செய்வான். நீங்க நன்மையான காரியங்களுக்கு கணக்கு பண்ணுங்க. இந்த நோன்பு வருகிறது, கடைசியா சொல்றேன் இந்த பாயிண்ட். நானு நோன்பு வருகிறது. இந்த நோன்பிலே உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கடுமையா தேவைப்பட்டவர்கள் கண்டிப்பா அமைதியான முறையில், ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல், ரொம்ப பெருமையா செய்யாம சதக்கா பண்ண. ஒரு இயலாத நிலையில் மஸ்ஜிதுகள் இருக்கும், அந்த மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் சதக்காவில் ரொம்ப முக்கியமானது இந்த நோன்பிலே நீங்கள் கல்விக்கான சதக்காவை செய்யுங்க. உங்க குடும்பத்திலேயே, சொந்த பந்தங்களிலேயே யாராவது கல்விக்கு முடியாமல் இயலாமல் இருப்பார்கள். திருமணத்தில் மிகவும் சிரமப்படக்கூடிய முதிர்கண்ணிகள் நம் சமூகத்தில் இருப்பார்கள். ஆளாளுக்கு 1000 கேள்வி. இன்னைக்கு ஒன்றை சொல்கிறேன், சதக்காவை இந்த சமூகம் மிகச்சரியாக புரிந்திருந்தால் ஒன்னு சொல்றேன் பாருங்க. எந்தெந்த பள்ளிவாசல்கள், இன்னைக்கு பள்ளி நிர்வாகிகள் வந்திருப்பார்கள், தலைவர்கள் வந்திருப்பார்கள், அனைத்து அன்பிற்கினிய பெரியவர்களுக்கும், சமூகத்தில் மிக கண்ணியம் மிகுந்த முத்தவள்ளிகளுக்கும் நான் சொல்கிறேன், இட் இஸ் an urgent appeal to them, it is an open appeal to them. நான் சொல்கிறேன், எந்தெந்த பள்ளிவாசல் வாசல்களில் எல்லாம் இந்த சமூகத்தின் பெரியவர்கள், பெண் பிள்ளை பெற்றவர்கள் வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா, குமரகாரியம் வச்சிருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சமூகத்தை தள்ளிவிட்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கட்டாய கடமைப்பட்டவர்கள். பள்ளிவாசல் தலைமை பொறுப்பு லேசானதல்ல.
நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. இந்த ரமலான் மாதத்திலே கணக்கெடுங்கள். நீங்கள் தனிநபர் என்றால் தனிநபருக்கு உங்கள் சதக்காக்களை கொண்டு போய் சேருங்கள். அல்லாஹ் பன்மடங்காக 700 மடங்காக அள்ளி கொடுப்பான். நீங்கள் சமூகத்தில் பொறுப்புடையவர் என்றால் அந்த பொறுப்புக்கு ஒரு நிகழ்வை ஏற்படுத்துங்கள். யார் முதற்கண்ணிகள் என்று பாருங்கள். மிகப்பெரிய வரலாற்று லீமன் என்கிற அறிஞர் சொல்லி காட்டினான். முஹம்மத் with the zakat system sallallahu alaihi wasallam with the zakat system gave a very new blueprint to the economical society என்றார். உலக அறிஞர்கள் வியந்து பாராட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த zakat சிஸ்டமை பற்றி. எப்பேற்பட்ட காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். zakat பெறுவதற்கு மக்கள் இல்லாத சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்தில் தான் பள்ளிவாசலிலே அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா குமரகாரி வச்சிருக்கிறேன் என்று பள்ளிவாசலில் யார் யாரெல்லாம் நீங்க பாருங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஆனா வெரிஃபை பண்ணுங்க. இது அது ஒரு பொழப்பா போச்சு நிறைய பேருக்கு. ஆனால் வெரிஃபை பண்ணுங்க. அதை வெரிஃபை செய்து அந்தந்த மஹல்லாக்களில் அப்படி தேவை உள்ளவர்கள் குமர் கன்னிகள் எந்த மார்க்கத்தில் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மார்க்கத்திலேயே வாங்கி முடிக்கக்கூடிய கேவலமானவர்கள் பிறந்து விட்டதனால் இந்த அசிங்கம் இருக்கலாம். ஒரு காலம் அந்த காரணமாக இருக்கலாம். காரணம் என்னன்றது we cannot discuss it now as of now. ஆனால் அந்த பெண்களுக்கான அந்த சமூகத்தில் உள்ள அந்த மக்களை அப்படி வாசலில் நின்று கெஞ்சுவதற்கான ஒரு சூழ்நிலையை தயவு கூர்ந்து இந்த சமூகம் உருவாக்கி விடக்கூடாது. நம் ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பாளி. நம்ம மஹல்லால அப்படி இருக்குன்னா நம்மாலான பங்களிப்பை செய்துவிட்டு நாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் தப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபப்பிடி மிக மோசமானது. இந்த ரமலான் மாதம் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தின் முன்னிலையில் வைத்து சொல்கிறேன், தன்னை எங்கும் யாரோடும் ஒப்பிடாத அல்லாஹ், தன்னை எங்கும் யாரோடும் ஒப்பிடாத அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான், அடியானே உன் வீட்டிற்கு தேடி வந்தேனே என்னை புறக்கணித்து விட்டாயே, என்னை கௌரவிக்க மறந்து விட்டாயே. அடியான் கேட்பான், யா அல்லாஹ் நீ வந்தியா, நீ என் வீட்டுக்கு வந்தியா? Did I neglect you? நானா உன்னை புறக்கணிச்சேன். Did I ignore you? நானா உன்னை புறக்கணிச்சேன். ஆமா எப்பா பசிக்குதுப்பா ஏதாவது இருக்குமா என்று உதவி கேட்டு வந்தேன், நீ மறந்து விட்டாயா என்று அல்லாஹ் கேட்பான். தன்னை எங்கும் யாரோடும் ஒப்பிடாத அல்லாஹ் உதவி கேட்டு வரக்கூடிய மக்களோடு தன்னை ஒப்பிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கடமை இந்த சமூகத்திலே உண்டு. இந்த நோன்பு மாதத்திலே நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு 8 புள்ளிகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதில் 8வதாக கடைசியாக இந்த சதக்காவை சொல்கிறேன். சாதாரண நாட்களிலேயே வேகமாக வீசுகின்ற காற்றை போல தான தர்மங்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் எப்படி தான தர்மங்கள் செய்திருப்பார்கள்? அந்த தான தர்மம் ஏன் நிறைய பேர் நினைக்கலாம் இல்லையா, கொடுக்கறாங்களே அதான் நடக்குது, நாங்களே நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறோமே, நம்ம கொடுக்கறதெல்லாம் சரியா எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா ஏன் வாசல்களிலே இன்றைக்கு முஸ்லிம்கள் அப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் கல்வி சூழ்நிலை இல்லாமல் ஏன் நம்ம இறந்து போயிருவோம்? இதா மாத்த ரஜுலுன் இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா ஸலாஸ். ஒரு மனிதன் இறந்து போய் விடுவான், நீங்கள் இறந்த பின்னும் உங்களுக்கு நன்மை தொடர வேண்டுமா? யாருக்காவது ஒருத்தர் கல்வி கொடுங்க. அன்பிற்கினே நல்லடியார்களே, கல்வி இல்லாமல் இந்த சமூகம் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. கல்வி இல்லாமல் இந்த நிலைமை சச்சார் கமிட்டியின் அறிக்கையை பாருங்கள். நாம் நினைக்கிறோம் இந்த நாட்டிலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் SC/ST தான் என்று நினைக்கிறோம். ரொம்ப மோசமா அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தலித்துகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சச்சார் கமிட்டியின் அறிக்கை சொன்னது. தலித்துகள் 42% பேர் கடைநிலை கல்வி நிலையங்களை தாண்டி விடுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் வெறும் 37% தான் இருக்கிறார்கள் என்று. So according to that statistics, Muslims are worse than the Dalits என்றார்கள் சச்சார் கமிட்டி அறிக்கை. படிக்க முடியல, நிறைய பேர் படிக்கிறது இல்லை. சதக்காவுடைய சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு, ஜகாத் சிஸ்டம் இருக்குது. இருப்பவன் கொடுப்பதில்லை, கொடுப்பது முறையாக போய் சேருவதில்லை. சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. உங்கள் உறவுகளில், உங்கள் சொந்த பந்தங்களில் யாராவது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. கல்விக்கு தேவையுடையவர் அல்லது குமரகாரியத்துக்கு தேவையுடையவர் என்றால் தயவு கூர்ந்து அவர்களை வாசல்களிலும் கல்வி உடையவன். நல்லா கேளுங்க, ஒரு இந்த சமூகத்துல படிச்சு வர்றது ரொம்ப பெரிய சிரமமா இருக்குது. ஆனால் கல்விக்கு முக்கியத்துவம் தந்த சமூகம் நாம். இப்னு சீனாக்களை, அல்ஜிப்ரா கொடுத்தவர்களை, மிகப்பெரிய அறிஞர்களை உருவாக்கி சமூகம் இந்த சமூகம். ஆனா அதெல்லாம் மறந்து போச்சு. நல்ல டேலண்ட் இருந்து, நல்ல கல்வி அறிவு இருந்து ஒருத்தனை போய் பேங்க் லோன்ல போய் எனக்கு எஜுகேஷன் லோன் தாங்கன்னு வட்டி கேட்க வைத்தால் இந்த சமூகம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒருத்தன் இந்த சமூகத்துல ஜகாத் சதக்கா என்று இவ்வளவு ஆப்ஷன் இருந்தும் யாராவது ஒருத்தனை வங்கி வாசல்ல போயிட்டு ஒரு நல்ல திறமையான இஸ்லாமிய மாணவன் எனக்கு எஜுகேஷன் லோன் கொடுங்க என்று வட்டிக்கு முன்னால் நிற்க வைத்தால் ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பாளிகள். அந்த மஹல்லாவில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நிச்சயம் கேள்வி கேட்பான், நிச்சயம் கேள்வி கேட்பான், நிச்சயம் கேள்வி கேட்பான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மார்க் மை வேர்ட்ஸ். மறுமை என்று ஒன்று உண்டு, அது நிச்சயமாக உண்டு. அல்லாஹ் கேள்வி கேட்பான், நிச்சயமாக கேள்வி கேட்பான். ஒருத்தனை கல்வியாளனை கூனி குறுகி நிக்க வைக்க கூடாது. இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் அல்ல.
அப்படிதான் ரசூலுல்லாஹ் நம்மளை உருவாக்குனாங்க. ஆனால் கை சேதம் எல்லாவற்றையும் மறந்து ரமலானா வந்த உடனே ஜாலியா நோம்பு நோக்கணும், ரூ அப்சா ஜூஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுக்கணும், காலையில ஜம்முன்னு சாப்பிடணும், சாயங்காலம் ஷீக்கு டிக்கா மந்தின்னு ஓடணும், இவங்க சொல்ற மாதிரி நைட்ல 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி டீ சாப்பிடணும். நீங்க நல்லா இருக்கிறீங்க, ரமலான் அத்தோடு முடிந்து விட்டதா? What kind of characteristic revolution it is seeking from you? உங்களிடமிருந்து எப்படிப்பட்ட மாற்றத்தை ரமலான் எதிர்பார்க்கிறது? அப்ப இந்த 8 விஷயங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்ன சொன்னேன்? சஹரை செய்ய வேண்டும். இரண்டாவது சுன்னத் தொழுகைகள், இதெல்லாம் எழுதி வையுங்கள். மன் ஹஃபில ஃபர்ர வ மன் கதப கர்ர. சும்மா மனனம் பண்ணா பறந்து போயிடும். நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் என்றால் எழுதி வைத்து ஒரு செக்லிஸ்டா வச்சு இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தினால் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மிகப்பெரிய கூலி, இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய கூலி, நிச்சயமாக உங்கள் அனைவருடைய கூலியிலும் எனக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ் தருவான். எதையும் வீணடித்து விடாமல் சஹரை செய்யுங்கள், சுன்னத் தொழுகைகளை தொழுவுங்கள், இரவு நேர அந்த தராவீஹ் நேர அந்த தொழுகைகளை தவறாமல் தொழுவுங்கள். நான்காவது குர்ஆனை ஓதுங்கள். ஐந்தாவது குர்ஆனை அர்த்தம் புரிந்து ஓதுங்கள். ஆறாவது துஆ திக்ர்களை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக. ஆறாவது என்னது? துஆ திக்ர். ஏழாவது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. எட்டாவது சதக்கா. கடைசியாக இந்த சதக்காவின் மீது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அதிகம் தான தர்மங்களை செய்து, அதுதான் பெரிய விஷயம். அல்லாஹ்விற்காக இக்லாஸாக தான தர்மங்கள் செய்வோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெற அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நிறைய துஆ திக்ர்களை ஓதுவோம், கற்றுக்கொள்வோம். நிறைய இரவு தொழுகைகளை தொழுவோம், சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுவோம். இறையச்சவாதியாக எங்களை மாற்று இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியவான்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த விஐபி சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை, உங்கள் ஊர்வாசிகள் அனைவரையும், இதற்கு ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. என்னையும் அது போன்ற ஆக்கியர்கள் புரிவானாக என்று கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.